ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா 2D கர்வ்ஸ். ஓகேவா? ஸோ என்னென்ன கர்வ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டாப் வியூ போய்க்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த வியூஸ்லாம் மாற்றது பார்த்தீங்களா, இதுக்கு கண்ட்ரோல் F1 டாப், F2 ஃப்ரண்ட், F3 ரைட், F4 பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இது பெர்ஸ்பெக்டிவ். F1லேருந்து டாப்பு, ஃப்ரண்ட்டு, ரைட்டு, லெஃப்ட், சாரி பெர்ஸ்பெக்டிவ். டாப்பு, ஃப்ரண்ட்டு, ரைட்டு, பெர்ஸ்பெக்டிவ். டாப் போயிட்டேன். ஸோ என்னென்ன வந்து இப்போ 2D லைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைன் ஒரு எண்டு இன்னொன்று. ஓகேவா? இதெல்லாம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன்னு எழுதிக்கலாம். சரிங்க. இது பேர் வந்து லைனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாலிலைன். ஸோ இது என்ன அப்படின்னா, இது ஸ்டார்ட் எண்டு தான் இருக்கும், கன்யூஸ் லைன்ஸ் வராது. இது என்னன்னா கன்யூஸ் லைன்ஸ் வரும். அன்டில் நான் ரைட் கிளிக் கொடுக்காத வரைக்கும் அடுத்த லைன் வராது. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிலைன். ஸோ ஸ்டார்ட்டு எண்டை மட்டும் இருந்துச்சுன்னா லைனு, கன்யூஸாக வந்து வந்துச்சு அப்படின்னா பாலிலைன். ஓகேங்களா? இடத்துக்கு தகுந்த மாதிரி அது யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள். இதான் வந்து சர்க்கிள். ஓகேவா? அது ரெக்டாங்கிள். ஸோ இப்படி போட்டால் ரெக்டாங்கிள், இப்படி பண்ணால் ஸ்கொயரு. ஓகேவா? தென் எல்லிக்ஸ். ஸோ எல்லிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கமெண்ட் சொல்லுவோம். ஸோ இதான் எல்லிக்ஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைரல். ஸோ இது வந்து கமெண்ட் ஸ்பைரல். ஓகேவா? தென் அடுத்தது வந்து கர்வ். இது ஒரு கொம்பு பீஸ் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கு. ஆக்சுவலாக இந்த ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதையும் இப்போ லைன் பை லைனாக பார்த்துக்கலாம். என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்ட்டு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? தென் இன்டரப்ட் கர்வ். மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற கர்வ் நான் இதுதான். சேம் இதுவும் கர்வும் இதுவும் வந்து சேம் தான். பட் கர்வோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொன்றிலே இருக்க ஸ்பெஷலாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 2D கர்வ்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். லைன், பாலிலைன், சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், எலெக்ஸு, ஸ்பைரலு, கர்வ்ஸு, ஆர்க்கு, இன்டரப்ட் கர்வ். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன். லைனு மைனஸ் ஒரு டெக்ஸ்டாக கொடுத்துடலாம். ஓகேவா? லைனு, பாலிலைனு, ரெக்டாங்கிள், சர்க்கிள், எலிப்ஸ், ஸ்பைரல், கர்வ்,
Enter curve at the 2D curves கீழே ஏதெல்லாம் இருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ ஒவ்வொன்றது கீழே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ஓகேவா. ஸோ அதெல்லாம் பேசிக்ஸாக இதெல்லாம் வந்து பேசிக்ஸாக என்னென்னு சொன்னேன். இப்போ லைனு. ஸோ இப்போ லைன் கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு தெரியுதா, போத் சைடா, நார்மலா, ஆங்கிள்டா, வெர்டிக்கலா, 4 பாயிண்ட்டு, பைசெக்டர், பெர்பெண்டிகுலர், டேஞ்சன்ட், எக்ஸ்டென்ஷன் ஓகேங்களா. நான் அதில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். போத் சைடு யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா. ரெண்டாவது வந்து ஆங்கிள், ரெண்டு தான். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து யூஸே பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்து என்லெஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்கட்டும், வாட் எவர் என்ன வேணா இருக்கட்டும், பட் நம்மளுக்கு என்ன யூசேஜோ அந்த யூசேஜ் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா. இப்போ வந்து போத் சைட் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ போத் சைட் நீங்கள் அப்படி இங்கே போய் சூஸ் பண்ணலாம். அதாவது பி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போத் சைட் செலக்ட் ஆயிரும். ஸோ ரெண்டு பக்கம் உங்களுக்கு வருதா, இதுதான் வந்து போத் சைடு ஓகேவா. இப்போ அதுவே அடுத்தது வந்து அலைன் ஆங்கிள்டு. ஸ்டார்டிங் பார்த்தோன்னா மிட் பாயிண்ட் கொடுக்குறேன், எண்டு வந்து இங்கே பிவட் பாயிண்ட் வந்து 30 டிகிரி வைக்கிறேன் ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் ரிங்குக்கு வந்து கீழே ஸ்கூப்பிங்காக யூஸ் பண்ணியிருப்போம். இதுவே நான் வந்து மெத்தட் பண்ணேன் அப்படின்னா ஓகேவா. இந்த ரெண்டையும் வந்துட்டு ரொட்டேட் பண்ணுறேன். இதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள்டு. ஸோ இந்த ரெண்டு கமெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். தென் அடுத்து வந்து பாலிலைன். பாலிலைன்ஸ் பெருசாக இல்லை, பட் எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. பாலிலைன் அவ்வளோதான். தென் ரெக்டாங்கிள், இதுதான் மோஸ்ட்லி இருக்கும், பெட்டராக இருக்கும். மீன்ஸ் வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு ரிங் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஜென்ஸ் ரிங் வருது. ஜென்ஸ் ரிங்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பட்டையாக இருக்கும், பட்டையாக வந்துச்சு அப்படின்னா ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா ரவுண்ட் எட்ஜஸ் இருக்கும். இது ரெண்டுக்குமே நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு சென்டரில் வேணும் அப்படின்னா ஒரு லைன் ஒன்று போட்டு, எக்ஸாம்பிள் ஒரு லைன் ஒன்று போட்டுருவோம் ஓகேவா. இப்போ வந்து நான் ரெக்டாங்கிள் கமெண்ட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு சிஏ கொடுத்தேன் அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இப்படி ரெக்டாங்கிளில் தான் இருக்கும் ஓகேவா. சரிங்களா. இப்போ எனக்கு ஒரு ரெக்டாங்கிள். அடுத்தது ரவுண்டோடு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு மறுபடியும் கிளிக் பண்ணி இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வரும். இப்படி பண்ணேன் அப்படின்னா ரவுண்டோடு கொடுத்துட்டேன், எங்கே வேணும் ஒரு கிளிக்கு, எவ்வளோ ஹைட் வேணும் ஒரு கிளிக்கு, எவ்வளோ தூரம் ரவுண்டோடு வேணும் அடுத்த கிளிக் ஓகேவா. ஸோ இது வந்து ரெக்டாங்கிள், நார்மல், சென்டர்டு, ரவுண்டடு ஓகேங்களா. இது 3 தான். சர்க்கிள் மோஸ்ட்லி பெட்டர் பாயிண்ட். நான் சர்க்கிள் ஒன்று கிரியேட் பண்ணேன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ரிங் ஒன்று கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டில் வச்சுருவேன் 0 தான் ஆக்சஸ். அதுக்கப்புறம் ரிங் சைஸ் 20 அவ்வளோதான். இதுவே நான் பேங்கிள் பண்ணுறேன் அப்படின்னா பேங்கிளில் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி. ஏன்னா பேங்கிள் உங்களுக்கு வருது பார்த்தீங்க அப்படின்னா இன்ச்சஸ் சொல்லுவாங்க. இன்ச்சஸை வந்துட்டு நீங்கள் வந்து 10⁶ 10 மாற்றணும். ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கிறப்போ பார்க்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து இப்போ ஒரு 2.5 இன்ச்சஸ் பேங்கிள் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கால்குலேட் போவேன். 5/16 + 2 × 3.14 × 26 226. 5/16
plus 2 into 3.14 into 26. So 188, 189. Okay. So 189. Circle கொடுத்து 0 circumference. என்ன நம்ம இப்போ கண்டுபிடிச்ச circumference தான் 189. ஓகேவா? ஸோ இப்போ இதோட உங்களுக்கு டயமீட்டர் வேணும் அப்படின்னா 6 டிகிரி. ஸோ அந்த பேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 60 mm. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறது. தென் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட் போயிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு லைன் இருக்குது, இது ஒரு லைன் இருக்குது. இதுக்கு ரெண்டு நடுவில் எனக்கு வேணும், ரவுண்டட் எட்ஜஸ் வேணும் அப்படின்னா 2 பாயிண்ட் போயிருங்க. 2 பாயிண்ட் போயிட்டு பாயிண்ட் 1 0.2 இதை கொடுத்து இன்வெர்டிங் ட்ரிம் பண்ணிட்டேன் அப்படின்னா ரவுண்டட் எட்ஜஸ், ஸ்மூத்தான ரவுண்டட் எட்ஜஸ் பெஸ்ட்டாக. ஸோ இது ஒரு சின்ன இது. ஓகே, சர்க்கிள் தான், சர்க்கிள் 0, அதுக்கப்புறம் என்ன டயமீட்டர் அப்படின்னா வந்துடும். தென் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தோம், தென் 2 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். சர்க்கம்ஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னா பேங்கிள் பக்கத்துக்கு, 2 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டட் எட்ஜஸ் சொல்கிறதுக்காக. இப்போ வந்து எலிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கும். மோஸ்ட்லி அரவுண்ட் கர்வ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கர்வில் ஒன்று, தென் அகைன் அந்த இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ரெண்டையும் சூஸ் பண்ணிட்டு பைப்புன்னு ஒரு கமெண்ட் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு டயாமீட்டர் 0.1 ரொம்ப பிடிக்கும்ன்றது சைஸ் எவ்வளோ செக் பண்ணுறதுல. ஸோ இது சம் பிளேசஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்பைரல் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். கர்வ்ஸு ரேர் கேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, சாரி. ஓகேவா? இதை வந்து கர்வ்ஸ் வச்சு பண்ணி காட்டுறேன், இன்டர்ப்ட் கர்வ் வச்சு பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இது பெட்டராக இருக்குன்னு நீங்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் கர்வ்ஸு ஸ்டார்டிங்கு. ஸோ லைனை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கர்வ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கர்வ்ஸு. இதே வந்து இப்போ இன்டர்ப்ட் கர்வ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு எதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது கண்ட்ரோல்ஸ் நம்ம கையில் இருக்கும், அது அதோட கண்ட்ரோல்ஸ் அதுகிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிட்டேன். ஸோ வித்தியாசம் இருக்குதுங்களா? ஸ்மூத்னஸ். ஸோ எப்பயுமே கண்ட்ரோல் நம்ம கீழேன்றதா அது பெட்டராக இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டு இன்டர்ப்ட் கர்வ்ஸ். அது உங்களோட இடம் பொறுத்து யூஸ் பண்ணலாம். பட் இன்டர்ப்ட் கர்வ் என்ன கேட்டிங்கன்னா அது பெட்டர் இது கம்பேர்ட் டு கர்வ்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து ஆர்க். ஸோ ஆர்க்கில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பாயிண்ட் தான். ஸ்டார்ட் பாயிண்ட்டு இது இவ்வளோ தூரம். ஓகே. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு, பட் அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற 2D கர்வ்ஸ். தேங்க்யூ கைஸ்.